வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்குமா? நீங்க நல்ல ஊறுகாய் பண்றீங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? சரி, நம்ம நல்ல ஊறுகாய் பண்றோமே, அதனால இதை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான தாட்ஸ் உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் நமக்குள்ள வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட்டபிளா இருக்குமா, அதாவது இதுல இருந்து நமக்கு காசு கிடைக்குமா அப்படின்ற கொஸ்டின் வரும். அதுக்காக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு இப்போ முன் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியா எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு மீல்லையாவது ஊறுகாய் அப்படின்ற ஒரு விஷயத்த சேர்த்துப்போம். சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மட்டும் தான் பண்ண முடியுது, நமக்கு டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு என்ன யோசிப்போம்? சரி, மாங்காய் ஊறுகாய் இருக்குல்ல, அதை தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம். ஸோ நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி ஆல் 3 மீல்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊறுகாய் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே அது வேணும். ஸோ எல்லாருமே அது கண்டிப்பாக வாங்குவாங்க. இன்னொரு விஷயம் என்ன, நம்ம இந்தியாவில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஊறுகாவை வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. நிறையா பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஊறுகாய் வந்து இருக்குது, அதாவது ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். 1-2 நான் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன? லெமன், அதாவது எலுமிச்சம்பழம், மாங்காய், கார்லிக், ஜிஞ்சர், மீட் ஊறுகாய், அதாவது ப்ரான்ஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாத்த வச்சும் வந்து இப்போ ஊறுகாய் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இதோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். மற்ற ப்ராடக்ட்ஸ், அதாவது மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நம்ம இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி பண்ணுற மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஊறுகாய் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு ப்ளஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஏன் இதை வந்து செய்யக்கூடாது? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத யோசிப்போம் இல்லையா? இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் லோ தான், ரிஸ்க்கும் லோ தான். ஸோ ஊறுகாய் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் சொல்லணும் இல்லையா? அதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் மூலமா வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன ஊறுகாய் நம்ம வந்து தயார் பண்ண போகிறோம், அதாவது எந்த ஊறுகாய் நம்ம வந்து உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிக்கிள் வந்து இப்போ இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன், திரும்ப சொல்லணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை தொடங்கி மீட் வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் வச்சு நம்ம இதை உற்பத்தி பண்ண போகிறோமா, இல்லை ஒரு யூனிட், அதாவது தனியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியோ ஒரு சின்ன அவுட்லெட் மாதிரியோ போட்டுட்டு அங்கேருந்து தயார் பண்ண போகிறோமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து டிஃபர் ஆகும், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மெஷினரிஸ் தேவைப்படலாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய செய்வீங்க, அதாவது குவான்டிட்டி இருக்குது தெரியுமா, அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜாஸ்தி செய்கிறப்போ அதுக்கு தேவைப்படுற மெஷினரிஸ் நம்ம வந்து வாங்கணும். மற்ற சைடு நம்ம வீட்டில் தான் செய்கிறோம் அப்படின்னா தேவையான வெசல்ஸ் ஆகட்டும், யூட்டென்சில்ஸ் ஆகட்டும், அதை போட்டு வைக்கிறதுக்கு ஜார்ஸ் ஆகட்டும், கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே நம்ம இதை வந்து உற்பத்தி செய்ய போகிறோம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான லைசன்ஸ் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸோட டீல் பண்ணுறதுனால FSSAI அப்படின்ற ஒரு அட்டானமஸ் பாடி இங்கே வந்து பிக்சருக்குள்ளே வருங்க. FSSAI அப்படின்னா என்ன? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் குவாலிட்டியான ஃபுட் கொடுக்கணும், அதுக்கு கீழே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நாம் இந்த ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு தப்பும் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் நம்பரும் வந்து கொடுக்கப்படும். அதாவது நாம் வந்து பேக்ட் ஃபுட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பிக்கிள் அப்படின்றப்போ அதை ஊறுகான்னு எடுத்துக்கிட்டோம், இட்ஸ் அ பேக்ட் ஃபுட். ஸோ பேக்ட் ஃபுட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் நம்பரும் வந்து கொடுக்கப்படும். அண்ட் இது வந்து கம்பல்சரியாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு லைசன்ஸ் அப்படின்றதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு தடவை அது என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன், FSSAI அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆனுவல் டர்ன் ஓவர், அதாவது நமக்கு இயர்லி எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத வச்சு நாம் வந்து இந்த சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாப் ஆக்ட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முனிசிபாலிட்டி லிமிட் கீழே நம்ம வந்து ஒரு ஷாப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நாம் இந்த ஷாப் ஆக்ட் லைசன்ஸ் வந்து எடுக்கணும்.
அதாவது நம்ம எவ்வளோ வேஜஸ் பே பண்ணுறோம், நாம் எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து வச்சுருக்கோம், அதே மாதிரி என்னென்ன ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னு நிறையா விஷயங்களை இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுவும் வந்து மேண்டேட்ரி அண்ட் இதை வந்து தேவையான இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன, ஷாப் பேக் லைசன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உத்தியோக ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ணணுங்க. பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். பிஸ்னஸ் என்டைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா இது கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அண்ட் இந்த எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் நம்மளால் வந்து செய்ய முடியாது. ஸோ இந்த இடத்துல நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். முக்கியமாக சொன்ன 2 ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா FSSAI, அது மட்டும் இல்லாமல் ஷாப் பேக் லைசன்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட 3rd ஸ்டெப். 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ பிரின்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து வருங்க. பிரின்னிங் அப்படின்னா என்ன, நம்ம வந்துட்டு இந்த ரா மெட்டீரியல்ஸையோ வெஜிடபிள்ஸையோ சால்டட் வாட்டர், அதாவது உப்பு தண்ணியில் போட்டு ஃபர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து பிரின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுக்கு பண்ணுறோம், ஃபங்கல், அதாவது இந்த ஃபங்கஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, லாங் டேர்மாக இது வந்து நல்லா எடிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் வந்து இந்த பிரின்னிங் ப்ராசஸை பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ப்ரிசர்வேஷன் கீழே போயிடும். சரி, ஸ்டோரேஜ் அப்படின்னு வரப்போ என்ன, நமக்கு வந்து கண்டெய்னர்ஸ் வேணும், ஜார்ஸ் வந்து வேணும். ஸோ என்ன மாதிரியான ஜார்ஸ் நீங்கள் வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நீங்கள் எந்த மாதிரி ஜார்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்ரோப்ரியேட்டாக, அதாவது இதுக்கு தகுந்த மாதிரியான கண்டெய்னர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜிங் எம்ப்ளாயீஸ். நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ் வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து சொந்தமாக தொடங்குறேன் வீட்டில், இப்போ நான் வந்து நல்லா ஊறுகாய் வந்து செய்வேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நானே வந்து செய்வேன், நானே வந்து பேக் பண்ணுவேன், தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்து செல் பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, அந்த ப்ராஃபிட்டை திரும்ப நான் இதிலே போட்டுட்டு ரொட்டேஷனில் இது வந்து போயிட்டுருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வைக்க போகிறீங்க, அவங்களுக்கு மேலே சூப்பர்வைசர் இருக்காங்களா, சரி எத்தனை சூப்பர்வைசர் நமக்கு வேணும், அவங்களுக்கு மேலே மேனேஜ் பண்ண மேனேஜர் எத்தனை பேர் இருக்காங்க, சரி இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, இவங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஹாலிடேஸ் என்னைக்கு தர போகிறோம், பப்ளிக் ஹாலிடேஸ் கொடுக்க போகிறோமா, இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா அவங்கள நம்பி தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஓடும். ஸோ அவங்க கரெக்டாக வேலை பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக ரன் பண்ணாது. ஸோ நீங்கள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வரப்போ கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து பூம் ஆகும். ஸோ 5வது பாயிண்ட் என்ன, அதாவது 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறது. 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கேஜிங் அண்ட் ப்ரைசிங். நம்ம ஸ்டோரேஜ் சொன்ன மாதிரி தான் நான் இங்கேயும் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பேக்கேஜிங் அப்படின்னு வரப்போ பிளாஸ்டிக்கில் போட்டுக்கலாம், இல்லையா கிளாஸில் போட்டுக்கலாம், பீங்கானில் போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது அஃபோர்டபுளாக இருக்குது, ஓகே இது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நீங்கள் எந்த பேக்கேஜிங் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இதை உற்பத்தி பண்ணுறீங்க, நீங்கள் இதை டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இங்கேருந்து அங்கே வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் செய்யப்படும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான பேக்கேஜிங்கை வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா உடஞ்சிடக்கூடாது, ஓப்பனை ஸ்பில் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ கரெக்டான பேக்கேஜிங் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அண்ட் ப்ரைஸிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் ஜாஸ்தியாக ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ரொம்ப கம்மியாக ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட குவாலிட்டியில் ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு கூட அவங்க வந்து யோசிக்க முடியும். ஸோ கரெக்டான ப்ரைஸை வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மாங்காய் ஊறுகாய்க்கு அதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம். இந்த பாட்டில் 500 கிராம், இந்த பாட்டில் வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ எவ்வளோ விலைக்கு இருக்குது, காம்படேட்டிவான ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸை வந்து இங்கே கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பேக்கேஜிங், நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம எவ்வளோ இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ரா மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ போட்டிருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ப்ரைஸிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதை வச்சு தான் நமக்கும் ப்ராஃபிட் கிடைக்க போது, மக்களையும் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். 7வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொமோஷனல் டூல்ஸ். ப்ரொமோஷன் இல்லாமல் எதுவுமே வந்து கிடையாதுங்க. அட்வர்டைசிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்றது வெளியே எப்படி தெரியும், நான் காமிச்சாதானே வந்து தெரியும்.
நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தேன்னா யாருக்குமே தெரிய போகிறதில்ல. யாருக்குமே தெரியல அப்படின்னா எப்படி அவங்க வந்து நம்மளோட பொருட்களையும் நம்மளோட சர்வீஸையும் வந்து வாங்குவாங்க? ஸோ நீங்கள் வந்து ஊறுகாய் தயார் பண்ணுறப்போ நான் வந்து ஊறுகாய் தயார் பண்ணுறேன் அப்படின்றத உலகத்துக்கு வந்து அறிவிக்கணும். ஸோ எப்படி அறிவிக்கலாம்? இப்போ நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம், எவ்வளோ பேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூனிக்காக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி ஒரு பிராண்ட், ஒரு லோகோ எடுத்து அதை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மெசேஜஸ், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாய் வழியாக சொல்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு பாட்டில் வந்து செல் பண்ணுங்க. அவங்க ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு ராணியோ அவங்க வந்துட்டு ஒரு ஊறுகாய் போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க, அவ்வளோ நல்ல டேஸ்ட், விலையும் பார்த்தா கரெக்டான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மவுத் டு மவுத் அவங்க வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் நமக்கு கிடைக்க நம்மளோட இந்த ஊறுகாய் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ரீச் ஆகும். ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பெருசாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். எந்த வகையான ப்ரொமோஷன் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அகேன் நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் வந்து செய்யணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறோமே எந்த இடத்துல இதோட ப்ரொமோஷன் நம்ம கொடுத்தா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிவியில் நம்ம பார்க்குறோம், அதை பார்க்குறப்பே நமக்கு வாங்கணும் அப்படின்ற ஆசை வந்து வரும். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நியூஸ் பேப்பரில் கொடுக்கறதா இருக்கலாம், டிவி ஆட்ஸாக இருக்கலாம், யூடியூப்பில் கொடுக்கறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு கரெக்டான வே ஆஃப் ப்ரொமோட்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். 7 ஸ்டெப்ஸ் இப்போ பார்த்தாச்சு. ஓகே, இது எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ஊறுகாய் போடலாம், ஊறுகாயை வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 போதுமா இருக்கும் தான் நான் வந்து சொல்வேன். ஸோ கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம், கொஞ்சமாக ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், கண்டெய்னர்ஸ் வாங்கலாம், ஜார்ஸ் வாங்கலாம், யூட்டென்சில்ஸ் வாங்கலாம், என்னெல்லாம் வேணுமோ எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கலாம். நாம் இதை விற்றுட்டு நமக்கு கிடைக்க தெரியுமா அந்த ப்ராஃபிட்டை திரும்ப இதுலேயே போட்டு ரொட்டேட் பண்ணி நம்ம இதை வந்து பெருசாக்கலாம். அதுவே நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மெஷினரிஸ் வேணுமா இருக்கலாம், கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமா இருக்கலாம். ஸோ அதை நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணணும். ஒரு ஷீட் எடுத்துகிட்டு என்னென்ன வேணும் அப்படின்றத எழுதிட்டு ஒரு அப்ராக்சிமேட்லி, அதாவது குத்து மதிப்பாக இவ்வளோ செலவு வந்து நமக்கு ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து கொண்டு வரணும், மேபி உங்கள் கையிலேயே அந்த பைசா இருக்கலாம். ஓகே, ஒரு 1 lakh 2 lakh நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா 1 lakh 2 lakh மேபி உங்ககிட்ட இருக்கலாம். இல்லைன்னா ஒரு லோன் எடுக்கலாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் எடுக்கலாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பல வேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் we can always find a way. அதுதான் வந்து உண்மை. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா அதுக்கான வழியை நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இதோட மெயின் பார்ட். நான் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போதுமா இருக்கும். கொஞ்சம் பெருசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு பெரிய அமௌண்ட் பூலின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா உங்கள் கையிலேயே அந்த ருசி வந்து இருக்கும். சிலவங்களுக்கு கை வந்து கிஃப்டட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கும். அந்த ஊறுகாய் வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வேணும் அப்படின்னு நம்ம நாக்கு வந்து கேட்கும். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரியான டேலண்ட் இருக்குது, உங்கள் ஊறுகாவை வந்து 4-5 பேர் புகழ்றாங்க அப்படின்னா ஏங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணக்கூடாது? நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு பெருசாக நம்ம வந்து வளர்த்துக்கலாம். எல்லா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸும் கம்பெனிஸும் எல்லா பிராண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. 2வது, கன்சிஸ்டன்சி. அவங்களோட குவாலிட்டி ஆகட்டும் குவான்டிட்டி ஆகட்டும் அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்ட் இப்போ பெருசாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஊறுகாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 7 ஸ்டெப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஆன் டைம் வந்துட்டே வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீடம் ஆப். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் என்னமோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பட் என்ன பண்ணணும் தான் தெரியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக இந்த ஆப்புக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ யோசிக்கவே வேணாம், டக்குன்னு ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.